திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல். மாயமோ மர்மமோ தெரியல, எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கா, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல. ஒரு சோப்பு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப்பு வாசனமாகவும் இருக்கும், நல்ல நுரையும் வரணும். அப்போ தான் வந்து நம்ம சோப்பாகவே அதை மைண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு வாட்டி நான் சோப் மேக்கிங் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இதுமாரி ஃபங்கஸ் வந்த மாரி இருந்துச்சு. இதுமாரி உருகுன மாரி வந்து நுரையும் வரல, ஒன்றும் வாடையும் வரல. அதனால என்ன பண்ணிட்டேன், பியர் சோப்பு ஒன்று வாங்கி ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சோப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பியர் சோப்பையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா உருக்கிட்டு, நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நான் மோல்டில் ஊற்றிக்கிட்டேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சோப்பு பண்ணுறது என்னமோ ஈஸி தான், அது எப்படி பண்ணணும், எவ்வளோ மெத்தடில், அதாவது எவ்வளோ குவான்டிட்டியில் பண்ணணுங்கிறது தான் தெரியல. நான் ஏதோ பண்ணிட்டேன். நான் இது வந்து ஓகே, நல்லா வந்துருச்சு. போன வாட்டி பண்ணதில் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.